விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 18ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 வியாழக்கிழமை ஆனி மாதம் 4ஆம் நாளுக்கான பலன்கள். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துடுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். இது எல்லாமே இன்றைய சூரியோதயம்ங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு மாறப்போகுது. ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஃபோன்லேயும் ஜூலை மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில் இது உங்களுக்காக கிடைக்க போகுது. இன்றைக்கி சந்திரன் காலை 11:31 வரைக்கும் பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதற்கப்புறமேல் ஆயுள்ய நட்சத்திரத்தில் தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். 6:58 வரைக்கும் சதுர்த்தி திதி, அதற்கப்புறமேல் பஞ்சமி திதி. அமிர்த யோகமும் சித்த யோகமும் கூடிய நாளாக இன்றைய நாள். மூலம் பூராடம்ங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, பிற்பகல் 12:30 முதல் 1:30 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. இன்றைய யமகண்டம் 6 முதல் 7:30 வரை. காலை 9 முதல் 10:30 வரை குளிகை. சூலம் கொண்ட திசையாக தெற்கு. இப்படி சந்திரன் பூசம் ஆயுள்யம்ங்கிற 2 நட்சத்திரத்தில் இன்னைக்கு சஞ்சாரம் செய்கிறாரு. மூலம் பூராடம்ங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கு. சார், நாங்கள் என்ன பரிகாரம் செய்யட்டும்? ஏதாவது எளிமையாக உங்கள் ஸ்டைலில் ரொம்ப பிரமாதமாக ஏதாவது சொல்லுங்கள், இருந்த இடத்துல இருந்தே காரியம் சாதிக்கிற மாதிரி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா, இந்த குபேரருக்கு சமமான அந்தஸ்து, குபேரனுக்கு சமமான செல்வத்தை பெற்றவர் இன்னொருத்தர். அவர் பெயர் குசேலர். உலகமே கிருஷ்ணருக்கு பாத பூஜை பண்ணுறதுக்காக காத்திருந்து தான். ஆனால் அந்த கண்ணபிரான் அந்த ஏழை பிராமணனுக்கு, ஏழை குசேலனுக்கு, ஒரு வேஷ்டி கட்டின அந்தணனுக்கு, வேதம் சொல்லும் அந்தணனுக்கு பாத பூஜை பண்ணாராம். இந்த காட்சியை இன்னைக்கு ஃபோனில் டிபியாக பார்த்துட்டு அந்த சுதாமா சரித்தம்னு சொல்லக்கூடிய கதையை காதுகளால் கேட்டுட்டு அதற்கப்புறமேல் இன்றைய நாளை ஆரம்பித்தால் இந்த சந்திராஷ்டமத்திலேருந்து ஒரு எக்ஸப்ஷன் மூலம் பூராடம்ங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்காக இருக்கும். ஏனைய நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் கூட இதை செய்யலான்னா பாருங்களேன். அப்போ அவள் நிவேதனம், அவள் கொஞ்சோண்டு நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப பெரிய பிரீதியாக இருக்கும் இன்றைக்கி நாளில் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும். குபேரனுக்கு சமமான செல்வ அந்தஸ்து குசேலனுக்கு கிடைத்த நிகழ்வு. இதை கண்ணால் பார்ப்பதும் காதால் கேட்பதும் பெருமையாக சொல்வதும் இந்த சந்திராஷ்டமத்திற்கு ஒரு எக்ஸம்ஷனாக இருக்குங்கிறத சொல்ல முடியும். இப்படி சந்திரன் 2 நட்சத்திரத்தில் பூசம் ஆயுள்யம்ங்கிற நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த சஞ்சாரம் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கட்டும். மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஏறின வாகனம் இறங்காமத்தான். கண்டிப்பாக 2 வாகன பிரயாணமாவது இன்றைக்கி நாளினுடைய முடிவில் இருக்கும் அப்படின்னா பாருங்களேன். அப்போது பிரயாணங்கள் சுகந்தண்டனேன்னு சொல்கிற மாதிரி சந்தோஷம், சௌக்கியம் பாட வேண்டிய தருணங்கள், சௌக்கியமாக கண்ணே சௌக்கியமானு கேட்குற அளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். அப்போ வராக நதிக்கரை ஓரம் இதெல்லாம் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு. இந்த வாய்க்கா ஓரமாக வண்டியில் போகிறது, ஏரி ஓரமாக போகிறது, ஆத்தங்கரை பாலத்தில் போயிட்டு வர்றது, ஆமாம் சார் பிரிட்ஜு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள். சப்வே பயணங்கள் சந்தோஷம் தரும். சந்திப்புகள் கௌரவம் தர வேண்டிய அமைப்பு மேஷராசி நேயர்களுக்காக இருக்கும். பொன்பொருள் சேர்க்கை, சுபத்துவமான நிகழ்வுகள் இருந்தாலும் அந்த வாகனத்துக்கான விரயங்கள் அப்படிங்கிறதும் மேஷராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்க ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் புது சந்திப்பு, ஹல்லோன்னு கை கொடுக்க வேண்டிய தருணங்கள். அன்பே சுகமா அழகே சுகமானு கேட்ட மாதிரி இன்றைக்கி நண்பர்களை பார்த்து, சிநேகிதர்களை பார்த்து சுகமானு கேட்க வேண்டிய தருணங்கள், சுகமே அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு காணப்படும். அப்போது புது முயற்சிகள் பலித்தமாகும், புது காரியங்கள் ஜெயமாகும், எடுத்து வைக்கிற பாதையில் நல்ல வரவேற்பு, போகிற பாதையில் நல்ல தெளிவான சிந்தனைகள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு காணப்படும். இந்த கைமறதியாக ஏதாவது பொருளை வச்சுட்டு தேடுறப்போ ஆமாம் சார் மொபைலை வச்சுட்டேன் எங்கன்னு தெரியல, சார்ஜரை வச்சுட்டேன் எங்கன்னு தெரியல, இந்த ரிமோட்டை எங்கேயோ வச்சுட்டு போயிட்டேன் எங்கன்னு தெரியல, இப்படி தேடும் பொழுது அரகாசமாக உனக்கு நீங்கள் வேணால் பாருங்களேன், ஏதாவது ஒரு பொருளை சின்னதாக மறந்து வச்சுட்டு தேடுவீங்கன்னு. ஐடி கார்டை பாருங்கள், ஆதார் கார்டை பாருங்கள், டெபிட் கார்டை பாருங்கள், எடுத்துகிட்டு போக வேண்டிய ஜெராக்ஸ் பேப்பரை பாருங்கள், நல்ல வேலை ஞாபகப்படுத்துனீங்க கார்த்தி சார் அப்படிங்கிறது
ஞாபகப்படுத்திட்டீங்கிறது ரிஷபராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்க மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் தனம், குடும்பம், வாக்கு, செல்வாக்கு, சொல்வாக்கு. மனதில் அப்பா என் வயிற்றில் இப்போ தான் நீங்கள் பால் வார்த்தீங்க, ரோஸ் மில்க் வார்த்தீங்க, இந்த ஜில்லுன்னு இருக்கிற ஜிகரு தண்டாலாம் வார்த்தீங்கன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா பாருங்களேன். அப்போ வலி, வேதனை, மனப்போராட்டம், குழப்பம் தீர்ந்து தெளிவான முடிவுங்கிறது இருக்கும். தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான். மிதுனராசி நேயர்களே, குருவை மிஞ்சி போய் நிற்கிறதுக்கான ஒரு நாள். தைரியமாக சொடக்கு போட்டு காரியங்கள் செய்கிறதும், சவால் விட்டு காரியங்கள் செய்கிறதும், ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை, பொன்பொருள் சேர்க்கை, திடீர் பணவரவை சந்திக்க வேண்டிய அமைப்பு மிதுனராசி நேயர்களுக்காக இருக்கும். பொருளாதார வளர்ச்சி கண்டு அபாடா அப்படின்னு சொல்கிற தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும். குரு, சுக்கிரன், சந்திரன் இந்த 3 கிரகத்தோட காம்போ உங்களுக்கு தான் மிகப்பெரிய ஆதாயத்தையும் பலனையும் தரப்போகுது அப்படின்னா பார்த்துக்கங்களேன். ஆனால் உங்களை ஒருத்தர் யாரோ பார்த்துட்டே இருக்காங்க, ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க, உங்களோட நடவடிக்கைகளை கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்கக்கிட்ட கவனமாக இருங்க. அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். அடுத்து இருக்கிற கடகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் சார் என்னை யாரோ கவனிச்சுட்டே இருக்காங்கன்னு சொன்னீங்களே, அண்டர் த சர்வைலன்ஸ் தான். அப்போது உங்களுடைய பண பரிவர்த்தனைகள், உங்களுடைய பேச்சுவார்த்தைகள், உங்களுடைய நடவடிக்கைகள் பொறி வைத்து பார்க்கப்படுது அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். சார் நிஜமாவா சார்? கிராஸ் கட்ஸ், ஷார்ட் கட்ஸ், இந்த அலட்சியமாக செய்கிறது, காப்பி அடித்து கொடுக்குறது, பேப்பரை மாற்றி கொடுக்குறது வேண்டவே வேண்டாம், மாட்டிப்பீங்க. அப்போ எவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ, எவ்வளோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கீங்களோ முடிஞ்சால் பண்ணுங்கள். முடியலன்னா ஐயா சாமி எனக்கு தெரியாது, ஆளை விடுன்னு சொல்லிவிடுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் முன்னாடி போகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களை நோக்கி அதிர்ஷ்டம் தேடி வரும், கடின உழைப்பு தேடி வரும், காரியங்கள் ஜெயமாகும். வந்தார்கள், வென்றார்கள், சென்றார்கள்ங்கிற பெயர் நிச்சயம் இருக்கும். இந்த மறைமுகமாக பேரம் பேசுறது வேண்டாம். நான் பேரம்னு தான் சொன்னேன், வேறு எதுவும் நீங்கள் நினச்சிக்காதீங்க, நான் வேறு யாருக்கோ சொன்னேன்னு நினைக்காதீங்க. கடகராசி நேர்லேயே உங்களுக்கு தான் சொன்னேன். எதா இருந்தாலும் கொஞ்சம் ஒயிட்டாக பேப்பரில் இருக்கிறது நல்லது. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரை நீ ஒயிட்டு பிளாக்குங்கிறப்பவே எனக்கு தெரியுதியா நீ எப்பேற்பட்ட ஆளுன்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ உங்களுக்கும் பாதி ஒயிட்டு பாதி பிளாக்குங்கிறது இருக்கும். சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் மறைச்சி தான் செய்தாகணும். மறைத்து பண்ணுவது கேதுவுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. சபை நாகரீகம் ரொம்ப முக்கியம் சிம்மராசி நேயர்களே. இடம், பொருள், ஏவல் இப்போ வேண்டாம், இது கூட்டமாக இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னு சிறிது கௌரவத்தை காப்பாற்ற வேண்டிய அமைப்பு சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். டோன்ட் பிளக்கு வேர்ட்ஸ் ஃப்ரம் மை மவுத்துங்கிற வார்த்தை இன்றைக்கி சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். கோபம் வந்துச்சு அதான் வராதுன்னு சொல்கிறேன், இல்லை விட்டுருங்க அப்படின்னு நீங்கள் விட்டுருங்க. நீங்கள் விலகி வந்துடுங்க. வெளியில் போகிற எதையோ எடுத்து இது என்னதுன்னு பார்த்து நம்ம அதை சட்டை பாக்கெட்டில் வைக்க போவேன், பேண்ட்டு பாக்கெட்டில் வைக்க போவேன், இல்லை ஹேண்ட்பேக்குள்ளே வைக்க போவேன், அது குத்துதே கொடையுதுன்னா எதுக்கு? நிறைய இடம் போனால் என்ன, வளம் போனால் என்ன? சிம்மராசி நேர்களே, நம்ம மேலே உழுவாமல் போனால் சரின்னு சொல்லி வாங்க. வம்பு கலாட்டாவில் போய் வாலண்டரியாக மூக்க நீட்டாதீங்க. அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான். உங்கள் ராசிக்கு சந்திரன் வர வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும். ஃபோன் வெயிட்டிங், ஆல் வெயிட்டிங், ஹால் வெயிட்டிங், எதாக இருந்தாலும் துணிஞ்சு ஃபேஸ் பண்ணுவேன், எதிர்நீச்சல் போடுவேன், போராடி பார்ப்பேன்னு சொல்லக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு போராட்டம்ங்கிறது இருக்கும். நல்ல திறமைக்கான சவாலுங்கிறது இன்றைக்கி இருக்கும். ஆமாம் சார், ஓரளவுக்கு இன்றைக்கி டே டஃப்பாக தான் இருந்தது, சேலஞ்சிங்காக தான் இருந்தது. ஆனால் ஒரு பாதி கிணறு தாண்டிட்டேன்னு சொல்ல வேண்டிய அமைப்பு நிச்சயமாக இருக்கும். சந்திரன் கேதுவையும் தாண்டட்டும், முழு கிணறு அதுக்கப்புறமேல் தாண்டிக்கலாம். அரசாங்க பணி, அலுவலகங்கள், ப்ராஜெக்ட்ஸு, உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், சற்று ஒரு பாதி கிணறு தாண்டிட்டேன், மீதி கிணறுக்காக வெயிட்டிங்னு சொல்ல வேண்டிய நிலை. அதே மாதிரி கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கேட்டு டைம் வாங்க வேண்டிய அமைப்பு. என் டைம் தான் டைம் வாங்குறதுலேயே போகுதே அப்படின்னு நகத்துன்னு நகர்த்திக்கிட்டே போகணும். நவர்லனா கூட இறங்கி மண்டையை கொடுத்தாவது அண்டை கொடுக்க வேண்டிய அமைப்பு கன்னிராசி நேயர்களுக்காக உண்டு. நான் ஒரு ஆள் சொல்லி என்ன பிரயோஜனம்? 1 மேன் ஆர்மி, 1 உமன் ஆர்மி, 1 மேன் ஷோ, 1 உமன் ஷோவாகவே போயிட்டுருக்கு. இதெல்லாம் எப்படி தான்னு பார்க்குறேன்னு வேடிக்கை பார்க்க வேண்டிய அமைப்பும் இன்றைக்கி கன்னிராசி நேயர்களுக்கு இருக்கும். பாடுபட வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறதுக்கு ரெஃபரன்ஸாக நீங்கள் இருப்பீங்க. முதுகில் குத்துப்பவர்கள், துரோகம், உங்களை எதிர்த்து பேசுபவர்கள் எல்லாத்தையும் தான் கடந்து வர வேண்டியதாக இருக்குது. நான் என்ன திண்ணையை பிடிச்சி நடக்கிறப்ப இவங்கெல்லாம் என்னையை பிடிச்சி நடந்தாங்க. விவரம் தெரியாது, நல்லது கெட்டது தெரியாது, ஆனால் வாய் மட்டும் காது வரைக்கும் போகுது. இதெல்லாம் என்ன பண்ணுறதுங்கிற குழப்பமும் தவிப்பும் கன்னிராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரை விடாத கருப்பு. ஆமாம், ஆரம்பிக்கும் போதே விடாதுன்ட்டீங்க. கருப்பு பிடிச்சாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படின்னு அந்த தென்னங்கரை,
தென்னந்தோப்பு, ஆத்தங்கரை, குளத்தங்கரை, வாய்க்கா வரப்பு, அதில் குத்தி இருக்க வேல், அந்த வேலில் இருக்க மணி, இதெல்லாம் ஒரு சவுண்டாகவே இருக்குது. காத்தடிச்சா திடீர்னே ஆடுது. தூக்கம் வேற சரியாக வர மாட்டேங்குது. ராத்திரியில் வேற ஏதோ திடீர்னு உருளுதான், திடீர்னு உடையுதான், திடீர்னு சத்தம் கேட்குதான் அப்படின்னு இந்த திடீர் சத்தங்கிறதெல்லாம் கொஞ்சம் பக்குன்னே இருக்கும். சொப்பனங்கள், சகுன சாஸ்திரங்கள், பள்ளி கத்திடுச்சு, பள்ளியை பார்த்தேன். சுஜோ அங்கே பாருங்கள், அங்கே ஒரு இது உட்காந்துருக்கு, அஜிஜோ அங்கே ஆஞ்சநேயர் உட்காந்துருக்கு, இங்கே பாருங்கள் இங்கே இதை பார்த்தேன், அதை பார்த்தேன் அப்படின்னு இப்படி சகுன சாஸ்திரங்கள், தெய்வ காரியங்கள், ஆலய தரிசனங்கள் கொஞ்சம் படபடப்பாகவே இருக்கும், ஒரு பதட்டமாகவே இருக்கும். அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷன் படபடப்புக்கு பஞ்சம் இருக்காது. எ லாங் டே, வெரி டயர்ட் சார், டேம் டயர்ட் ஆகும் அப்படிங்கிறது தான். சார் பிஸியாக இருப்பேனா சார்? ஆமாம், கையெழுத்து போட கூட நேரம் இருக்காதுன்னா பார்த்துக்கங்களேன். நீ கையெழுத்தை கூட 2 பக்கமாக போட்டுட்டு 2 கையிலையும் கையெழுத்து போட தெரிஞ்சால் நானே போட்டுருவேன் கார்த்திக் சார், ஆனால் எனக்கு 1 தானே வருது அப்படின்னு. இந்த 1 வந்தாலே போதும், அதை கரெக்டாக செய்வோம். பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ், பேக் டு பேக் மீட்டிங்ஸ், பேக் டு பேக் கான்ஃபரன்சஸ், பேக் டு பேக் டிஸ்கஷன், பேக் டு பேக் ட்ராவல் அப்படிங்கிறதுலாம் பெரிய அளவுக்கு இருக்கும். ஜாம் பேக்கான நாளாக இருக்கும், டைட்டான டேவாக இருக்கும், கேப்பே இருக்காது, லாங் டே தான். கை கால் அசந்து போச்சு, கை கால் சோர்ந்து போச்சு, வாய் இருந்தால் வலிச்சு போய் அழுவுன்னு சொல்கிற அமைப்பு ரிச்சிகராசி நேர்களுக்காக இருக்கும். ஆனால் நீங்கள் அழுவ மாட்டீங்க, உங்களோட வாய் மட்டும் லேசாக அழுவுன்னா பார்த்துக்கங்களேன். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நான் எதுவும் அழுதுருவேன்னு சொல்லிட்டாதீங்க, அப்புறம் நான் அழுதுருவேன். இல்லை, நீங்கள் அழ மாட்டீங்க, எதாக இருந்தாலும் துணிஞ்சு ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலை அப்படிங்கிறது தான் இருந்துகிட்ருக்கும். பயம் அப்படிங்கிறது கொஞ்சம், ஆமாம் சார் கொஞ்சம் பயந்துட்டேன் சார், இந்த டம்முங்கிறதெல்லாம் டொம்முங்கிற சத்தம் கேட்கும், என்னப்பா இப்படி திக்குன்னு சொன்னா பயந்துட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை பெரிய அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி மனப்பதட்டம், முன்னுக்கு பின் முரணான தருணங்கள், என் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னுமாக அசைவதற்கு. இன்னைக்கு ப்ராசஸ், ப்ரோட்டோகால்ஸ், ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ரிவர்ஸாகவே செய்கிற மாதிரி இருக்கும். ஐயோ அங்கே லேட்டாச்சு, இங்கே லேட்டாச்சு, இப்போவே லேட்டு, ஈட்டன், பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணணும், லஞ்சை ஸ்கிப் பண்ணணும், இல்லை டின்னரை ஸ்கிப் பண்ணணும். இந்த மாலை நேரத்தை ஏதாவது கொறிச்சாதான் சந்தோஷம்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு அதிருப்தியாக கொறிக்கக்கூடிய தருணம் அப்படிங்கிறது இருக்கும். நமக்கு சூடாக இருந்தால் தான் பிடிக்கும், இது கொஞ்சம் ஆறுனதாக இருக்கே, நோ நாட்டுன்னு சொல்கிற தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும். அடுத்து இருக்க மகர ராசி நேர்களை பொறுத்தவரை எனக்கும் நாட்டுன்னு சொல்லிடாதீங்க, உங்களுக்கு நாட் இல்லை, நாட் 7 அந்த ஜேம்ஸ் பாண்டு அப்படின்னு சொல்கிற தருணங்கள் இருக்கும். கையில் துப்பாக்கி தான் இருக்காது, ஆனால் இன்னைக்கு நீங்களே ஜேம்ஸ் பாண்டு தான், பல விஷயங்களை கண்டுபிடிப்பீங்க. அன்புக்குரிய துணைக்கிட்டந்து சந்தோஷமான தருணங்கள், உங்களுடன் இருப்பவர்கள், உங்களுக்காக பணிபுரிப்பவர்கள், உங்களின் தேவை அறிந்து, உங்களின் குறிப்பறிந்து, அண்ணன் இப்படி தான் செய்வார், அக்கா இப்படி தான் பண்ணுவாங்க, நான் அதை பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறது வெரி குட் சபாஸ் அப்படின்னு சொல்கிற தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும். இன்றைக்கி பாருங்களேன், பாண்டு ஜேம்ஸ் பாண்டுன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி கைக்கு கை மாற்றுறது, பொருளை மாற்றுறது, ஸ்மார்ட்டாக முடிவெடுக்கிறது, ஸ்மார்ட்டாக டிசிஷன்ஸ் எடுக்கிறது, பின்னாடி வரதை முன்னாடியே யூகிச்சு அப்படி ஸ்மார்ட்டாக பண்ணுறது, நாட் 7 அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு சந்தோஷம். சார் ஜேம்ஸ் பாண்டா சார் அப்படின்னு, ஆமாங்க பாண்டு பேபி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருப்பீங்கன்னா பார்த்துக்கங்களேன். அப்போ பாண்டு பாய், பாண்டு கேர்ள் அப்படிங்கிறது மகர ராசி நேயர்களுக்கு ஆனந்தம் தரும். டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இன்றைக்கி எடுக்கும் முடிவுகள், யூகிக்கும் விஷயங்கள், போகும் பாதை மிக தெளிவாக இருக்கும். எடுக்கும் முடிவுகள் மிகச் சரியானதாக இருக்கும். மகர ராசி நேயர்களே துணிஞ்சு எடுங்க. அடுத்து இருக்கிற கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் சின்ன தவிப்புங்கிறது இருக்கும். சின்ன சண்டே சமாதானம் ஆச்சான்னா சமாதானம் ஆகலை அப்படின்னு சொல்கிற நிலை கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். என்னமோ தெரியல, ஒரு கலக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது, ஒரு மனக்குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது, என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு. கேள்வியின் நாயகனே என் கேள்விக்கு பதிலேதையான்னு அர்ஜுனன் பகவத்கீதையில் அத்தனை கேள்வி கேட்டானா. கும்பராசி நேயர்களே நீங்கள் என்னை எத்தனை கேள்வி கேட்கறதுக்காக காத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. அப்போது ஏகப்பட்ட கேள்வி கணைகளாக வர வேண்டிய அமைப்பு கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். கொஞ்சம் கேள்வியை விட்டுட்டு லைஃப்பை அனுபவிப்போமே, அந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக தானே இந்த பிறவி, அதனால தானே எல்லாரும் இந்த ராசி பலன் பார்க்குறோம். இல்லைனா யாராவது இந்த ராசி பலன் பார்ப்போமா, எதிர்பார்க்கறதே நடக்க மாட்டேங்குது சார். சின்ன விஷயம்லாம் கூட பெரிய அளவுக்கு பூதாகரமாக தெரியுது அப்படின்னு சொல்கிற நிலை பெரிய அளவுக்கு காணப்படும். ஆமாம் சார் பூதத்தை பார்த்த மாதிரியே இருக்குது, பாஸ் இப்போ தான் வராராம், இப்போ தான் போகிறாராம் அப்படின்னு கிணிலடிக்க வேண்டிய நிலை. காதில் மட்டும் விழுந்துச்சுன்னா நடக்கிறது வேறு. சத்தம் போடாமல் பேசிக்கங்க, மனசுக்குள்ளே திட்டிக்கங்க, ரூம்குள்ளேயே சண்டை போட்டுக்கோங்க. அடுத்து இருக்கிற தனியாக சண்டை போட்டுக்கோங்க ரூம்குள்ளே. அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எஃபர்ட்ஸ் தான். ஆமாம் சார், சான்ஸே கிடையாது உங்களை மாதிரி எஃபர்ட் போடுறதுக்கு. அதாவது நாட் 7, இது நாட் 8, நாட் 9லாம் போகும்னா பார்த்துக்கோங்களேன். அப்போ மிகப்பெரிய அதிகாரங்கள், மிகப்பெரிய கௌரவங்கள், மிகப்பெரிய மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் விட்டுட்டு
இந்த உலகத்துக்கு எது தேவையோ அதை நான் செய்கிறேன், எனக்கு எது பிடித்திருக்கோ அதை நான் செய்கிறேன்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அடுத்தவருடைய விருப்பத்தையும் தன் விருப்பமாக கொண்டு வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய தருணம்ங்கிறது இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி பாருங்கள், மாலை நேரத்தில் ஒரு நல்ல சந்திப்பு, ஒரு முக்கியமான நபரை சந்திக்க போகிறீங்க, ஒரு வேண்டப்பட்டவரை சந்திக்க போகிறீங்க, அவர்களுடன் சந்தோஷமான தருணம் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு இன்ஸ்பைரிங்கான மொமெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்களே அடுத்தவங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். நீங்களே இன்றைக்கி இன்ஸ்பயர் ஆக போகிறீங்கன்னா பாருங்களேன், அப்போ உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு நபரை சந்திக்கக்கூடிய தருணம். பொருளாதாரத்தில் கை கொடுக்க வேண்டிய அமைப்பு, உழைப்புக்கு உதாரணமாக இருக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறதுலாம் இருக்கும். உங்கள் ஹானஸ்டி, இன்டெகிரிட்டி, கிரெடிபிலிட்டிக்கு இன்றைக்கி பக்கா டெஸ்ட்டுங்கிறது இருக்கும். தில்லாக தைரியமாக பண்ணுங்கள். தில்லுக்கு துட்டு, துட்டுக்கு தில்லு. ஆனால் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸை விடாதீங்க. மூஞ்சிக்கு நேரம் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், துணிச்சலாக சொல்லுங்கள். உங்கள் கான்ஃபிடென்ஸ் தான் உங்களை ஜெயிக்க வைக்கும். அது ஓவர் கான்ஃபிடென்ட்டாக போகாமல் இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லது. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். திருப்பி திருப்பி உங்கள் சக்ஸஸை ரிப்பீட் பண்ணுங்கள். அந்த சக்ஸஸ் ரிப்பீட் பண்ணும்போது தான் வெற்றிங்கிறது மீனராசி நேயர்களுக்காக இருக்கும். பெரியவர்களிடத்துல மரியாதை, பெரியவர்களிடத்துல அன்பு, பெரியவர்களிடத்துல கௌரவம், இது வயதை வைத்து வருவதல்ல, அவருடைய தரத்தை வைத்து வருவது அப்படின்னு தான் மீனராசி நேயர்கள் சொல்லுவீங்க. உங்களுடைய இளையவர்களாக இருந்தாலும் தரம் அதிகமாக இருந்தால் அவர்களிடம் அதிக அன்பும் மரியாதையும் கொண்டவர்கள் தான் நீங்கள். இப்படி தரமானவர்களை சந்திக்க வேண்டிய அமைப்பு இன்றைக்கி மீனராசி நேயர்களுக்காக இருக்கும். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனசில் பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, குசேலரை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.